நாட்டை கட்டி எழுப்ப சட்டம் அவசியம். ஜனாதிபதி அனுர உறுதி. கொழும்பில் மக்களை மயக்கமடைய செய்யும் மர்ம பெண்கள், வெளியான அதிர்ச்சி தகவல். யாழில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்தவர் தொடர்பான சர்ச்சை, வெளியான ஆதாரம். இடிந்து விழுந்த பாடசாலை பாதுகாப்பு சுவர், 3 மாணவர்கள் வைத்தியசாலையில். சொஹாரா புகாரியின் பதவி நீக்கம். சீர்குலைக்கும் மஹிந்தவின் திட்டங்கள், அனுர தரப்பின் முடிவால் கவலையில் நாமல். முடிவுக்கு வந்தது தேசபந்து தென்னக்கோன் வழக்கு. இறைச்சி வியாபாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. சட்டத்தின் ஆட்சி வீழ்ச்சியடைந்த எந்த நாடும் அபிவிருத்தி அடைந்ததில்லை என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். சட்டத்தின் ஆட்சி வீழ்ச்சியடைந்த நாட்டில் குற்றவாளிகள்தான் அதிகாரத்தை கைகளில் வைத்துள்ளனர் என்று ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். நுவரெலியாவில் இடம்பெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இதனை தெரிவித்துள்ளார். சட்டத்தின் ஆட்சி நிலைநிறுத்தப்பட்ட ஒரு நாட்டை கட்டியெழுப்புவதற்கு தற்போதைய அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் உள்ளதாகவும் 2026ஆம் ஆண்டு என்பது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை உயிர்ப்பிக்கும் ஆண்டாக மாறும் என்று அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் பிரஜையொருவருக்கு அநீதி நடந்தால் அவர் எங்கு செல்ல வேண்டும்? அவர் காவல்துறைக்கு செல்வார். தனக்கு நடந்த அநீதிக்கு அவர் நீதியை எதிர்பார்ப்பார். அவர் நீதிமன்றத்தை நாடுவார். அநீதிக்கு நீதியை எதிர்பார்ப்பார். அநீதிக்கு எதிராக நீதியை நிலைநாட்ட சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்த வேண்டும். நாட்டை கட்டியெழுப்பும் பயணத்தில் இது மிகவும் அத்தியாவசியமானது. எனவே சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்துவோம். சட்டத்தின் ஆட்சி தொடர்பில் மக்கள் மத்தியில் சந்தேகம் உள்ளது. சட்டம் சிலந்தி வலையை போன்றது என்பார்கள். சிறிய விலங்குகள் சிக்கிக்கொள்ளும், பெரியவை தப்பித்துக் கொள்ளும் என்பார்கள். இவ்வாறுதான் பொதுமக்கள் மத்தியில் சட்டம் தொடர்பான நம்பிக்கை காணப்படுகிறது. ஆனால் நாட்டை கட்டியெழுப்புவதற்கு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற வசனத்துக்கு உயிர் கொடுக்க வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் அல்லைப்பிட்டி பகுதியில் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்த சிறுவனுக்கு 17 வயது என்பதை சிறுவனின் வீட்டார் உறுதி செய்துள்ளனர். போலீசாரின் கட்டளையை மீறி செலுத்திச் சென்ற வாகனத்தின் மீது நேற்று முன்தினம் போலீசார் துப்பாக்கிச் சூடு மேற்கொண்டிருந்தனர். இந்த சம்பவத்தில் காயமடைந்த வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த அருள் பயஸ் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். இவ்வாறான சூழலில் குறித்த சம்பவம் தொடர்பில் நேற்றைய தினம் போலீசார் ஊடக அறிக்கையொன்றை வெளியிட்டிருந்தனர். அந்த அறிக்கையில் உயிரிழந்தவர் 19 வயதான இளைஞர் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த விடயம் சர்ச்சைக்குள்ளானது. உயிரிழந்தவரின் வீட்டில் கேட்டறிந்த போது உயிரிழந்த சிறுவன் 2008ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 9ஆம் தேதி பிறந்தவர் எனவும் அதன் அடிப்படையில் வருகின்ற நவம்பர் 9ஆம் தேதிக்கு பின்னரே அவருக்கு 18 வயதாக உள்ளதாகவும் சிறுவனுக்கு 17 வயதும் 3 மாதங்களுமே ஆகின்றதாகவும் கூறியுள்ளனர். கொழும்பின் புறநகர் பகுதியான ராகம பகுதியில் முதியவர்களை மயக்கமடையச் செய்து அவர்களது தங்க நகைகளை கொள்ளையடிக்கும் புதிய வகை மோசடி அம்பலமாகியுள்ளது. நேற்று முன்தினம் ராகம சந்தை பகுதிக்கு அருகில் உள்ள மாதா சொரூபத்துக்கு முன்பாக மூதாட்டி ஒருவர் சென்று கொண்டிருந்த போது குட்டையான தோற்றமுடைய வயதான பெண் ஒருவர் அவரை அணுகியுள்ளார். ஆரம்பத்தில் கை வைத்தியம் செய்பவர்கள் யாராவது இருக்கிறார்களா என அந்த பெண் மூதாட்டியிடம் கேட்டுள்ளார். தனது கணவர் சுரங்கம் ஒன்றில் வேலை செய்வதாக கூறி சிறிய காகிதம் ஒன்றில் சுற்றப்பட்ட 2 கற்களை அந்த மூதாட்டியிடம் கையில் கொடுத்துள்ளார். அந்த கற்களை கையில் வாங்கிய மூதாட்டி பார்த்து கொண்டிருந்த போதே அவர் மெல்ல மெல்ல சுயநினைவை இழந்துள்ளார். மீண்டும் அவர் தெளிவடைந்த போது அங்கிருந்த பெண் காணாமல் போயுள்ளார். அத்துடன் மூதாட்டியின் கழுத்தில் இருந்த தங்க சங்கிலியும் கொள்ளையிடப்பட்டிருந்தது. பாதிக்கப்பட்ட மூதாட்டி இது குறித்து ராகம போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். இதே போன்ற பாணியில் மக்கள் ஏமாற்றப்பட்ட 153வது சம்பவம் இதுவென போலீசார் தெரிவிக்கின்றனர். தெரியாத நபர்கள் வீதிகளில் பேச முற்படும் போது மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு போலீசாரால் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர்.
தன்னுடைய தந்தையான மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தின் போது கொண்டுவரப்பட்ட நாட்டுக்கு நன்மை பயக்கும் பல திட்டங்களை தற்போதைய அரசாங்கம் அரசியல் நோக்கங்களுக்காக சீர்குலைத்துள்ளதாக நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய அரசாங்கம் இதுவரை எடுத்த நடவடிக்கைகள் காரணமாக நாட்டின் விவசாயிகள், கடற்றொழிலாளர்கள் மற்றும் தொழிலாளர்களை ஆபத்தில் தள்ளியுள்ளது. எனது தந்தை தொழிலாளர் அமைச்சராக இருந்தபோது தொழிலாளர்களின் நலனுக்காக தொடங்கிய நிதியத்தினை மூடுவதற்கு தற்போதைய அரசாங்கம் எடுத்துள்ள முடிவானது முட்டாள்தனமானதாகும். இது நாட்டின் ஒட்டுமொத்த தொழிலாளர் வர்த்தகத்தின் மீதும் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலாகும். குறித்த நிதியம் நட்டத்தை ஏற்படுத்துவதாக தவறான முடிவுகளை பரப்பி அது மூடப்படுகிறது. இதற்கு நான் கடுமையான எதிர்ப்புகளை வெளியிடுகிறேன். ராஜபக்சகளால் உருவாக்கப்பட்ட இத்தகைய தேசிய வளங்களை எதிர்கால சந்ததியினருக்கு வழங்குவதற்கு பதிலாக அரசாங்கத்தில் உள்ள அரசியல்வாதிகளின் குறுகிய நோக்கங்களால் அவற்றை கலைப்பது துரதிர்ஷ்டவசமானது என அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் பதவியிலிருந்து முகமது ஃபாத்திமா சுஹாரா புகாரி நீக்கப்பட்டுள்ளார். கட்சியின் தீர்மானத்துக்கு எதிராக தேசிய மக்கள் சக்தியின் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்தமையால் அவரது கட்சி உறுப்புரிமையை இடைநிறுத்த இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அவரது பதவியை ரத்து செய்து வர்த்தமானி அறிவித்தலை வெளியிடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சட்ட விதிகளை பின்பற்றாத இறைச்சி வியாபாரிகளுக்கு எதிராக அம்பாறை மாவட்ட பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையினால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளுக்கு அமைய அம்பாறை மாவட்ட பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை இன்று மேற்கொண்ட விசேட சுற்றிவளைப்பின் போது இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கல்முனை மாநகர சபை எல்லைக்குட்பட்ட சாய்ந்தமருது, கல்முனை, நட்பட்டிமுனை, மருதமுனை பகுதியில் உள்ள பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையின் சட்ட விதிகளை பின்பற்றாத இறைச்சி வியாபாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இறைச்சி விற்பனை செய்யும் வியாபார நிலையங்களில் விலை காட்சிப்படுத்தாமை, தராசு முத்திரையிடாது நுகர்வோரை ஏமாற்றும் நோக்கத்துடன் வியாபார நடவடிக்கையை மேற்கொண்டமை உள்ளிட்ட விடயங்களுக்காக குறித்த வியாபாரிகளுக்கு எதிராக வழக்கு தாக்கல் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன. முன்னாள் பொலிஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் அவர்களின் நியமனத்தை சவாலுக்கு உட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்டிருந்த அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் மீதான விசாரணையை நிறைவு செய்வதற்கு உயர்நீதிமன்றம் இன்று தீர்மானித்துள்ளது. வழக்குகளுடன் தொடர்புடையதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவால் சமர்ப்பிக்கப்பட்டிருந்த சத்திய கடதாசியில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்களை அடிப்படையாக கொண்டு மனுதாரர் தரப்பின் இணக்கத்துடனும் மனு மீதான விசாரணையை முடிவுக்கு கொண்டு வர நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. கொழும்பு பொரளையில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றின் பாதுகாப்பு சுவர் இடிந்து விழுந்ததில் 3 மாணவர்கள் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு மாநகர சபைக்கு சொந்தமான மண் தள்ளும் இயந்திரம் ஒன்று குறித்த பாடசாலையின் பாதுகாப்பு சுவருடன் மோதியதிலேயே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இயந்திரம் சுவரில் மோதிய வேகத்தில் சுவர் சரிந்து விழுந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்த 16 வயதுடைய 3 மாணவர்களும் உடனடியாக மீட்கப்பட்டு கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களில் ஒரு மாணவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதோடு அவர் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதுடன் சம்பவம் தொடர்பில் 48 வயதுடைய டோசர் வாகனத்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார்.